श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. எம்பெருமானுடைய ஆயுதங்களிலேயே பிரதானமானதும் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைமையானதுமாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வானுடைய பரிபூர்ணமான கிருபையை எல்லோரும் பெற்று உய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமனாக இருக்கக்கூடிய கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் அருளிய சுதர்சன சதகத்தின் விஷயமாக இங்கே பலன் தரும் தோத்திரங்களாக நாம் அனுதினமும் அனுசந்தித்து வருகிறோம். இந்த பலன்களை எல்லாம் தான் பெற்று உய்ய வேண்டும் என்பதான எண்ணத்தில் இவர் ஏற்படுத்தவில்லையாம். பின்னால் வருபவர்கள் எல்லாம் நற்பயன்களை பெற்று அதன் மூலமாக எம்பெருமானுடைய திருவருளை பெற்று திருவருள் மூலமாக மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான கிருபையும் அவளுடைய பரிபூர்ணமான கிருபை இருந்தால்தான் ஜீவகோட்டிகள் எல்லாம் நல்லவிதமான வாழ்வும் சுகதுக்கங்கள் இல்லாமல் நல்லவிதமாக வாழக்கூடியதான பாக்கியத்தை பெறுவார்கள் என்று இந்த புண்ணிய பலன்கள் எவ்வளவுதான் இருந்தால் கூட இவர்களுக்கு மனோதைரியம் என்பது இல்லையாகில் அது எதெல்லா காரியமும் வியர்த்தமாகிவிடும். ஆகையினால் இவர்களுக்கு எந்த பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று சுதர்சன பகவானாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரிடம் பிரார்த்திக்கிறாராம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்றைய தின பிரார்த்தனையிலே இங்கே தௌர்கத்ய பிரௌரதாப பிரதிபட விபவாம் வித்ததாரா ஸ்ருஜந்தி கர்ஜந்தி சித்க்ரியாபிர்ஜ்வலதலசிகா தாமசௌதாமினீக அவ்யாத்க்ரவ்யாத்வதூட்டி நயன ஜலபட்டைः திக்ஷு நவ்யானதவ்யான் புஷ்யந்தி சிந்துபூரான் ரதச்சரணபதேர் நேமி காதம்பினீவஹா என்று ரதச்சரணமாக இருக்கக்கூடிய ரதத்திற்கு முக்கியமானது சக்கரம், அந்த சக்கரத்திற்கு முக்கியமானது அறம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஹேதீஷ பகவானே, இந்த ஜீவகோட்டிகள் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு விதமான ஆபத்துக்கள் அனுதினமும் வந்து கொண்டிருக்கிறது. தேவரீர்தான் எம்பெருமானிடம் பிரார்த்தித்து இந்த ஆபத்துக்கள் எதுவும் வராமல் காக்க வேண்டும் என்று. இந்த ஆபத்து என்பது இவர்களுக்கு மனோரீதியாகவும் வரலாம், காரிய ரீதியாகவும் வரலாம், அல்லது கர்மா ரீதியாகவும் வரலாம். இந்த மாதிரியான பாபங்களை எல்லாம் நீக்கி இந்த வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் இங்கே இவர்களுடைய விலக்கி நல்லருள் பெற்று தர வேண்டும் என்று சுதர்சன பகவானிடம் பிரார்த்திக்கிறாராம் கூரநாராயணஜியர். ரதச்சரணபதேஹே, உன்னுடைய சரணத்தை நாங்கள் சரணடைகிறோம். அதனால தான் இவருக்கு வேதம் சொல்லும் பொழுதே சரணம் பவித்ரம் விததம் புராணம் என்று தான் சொல்லித்து. இவருடைய திருவடி என்பது, சக்கரத்தாழ்வாருடைய திருவடி என்பது எப்பொழுதும் புனிதமானது. அந்த சக்கரத்தாழ்வாருடைய திருவடியை நாம் பெற்று இந்தோமேயாகில் எந்த ஒரு ஆபத்தும் நம்மை தீண்டாது. ஆகையினால் இந்த தோத்திரத்தை நாம் அனுதினமும் அனுசந்தித்தோமேயாகில் சகலவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் நாம் விடுபடலாம் என்பதைத்தான் சொல்றார். தௌர்கத்ய பிரௌடதாப பிரதிபட விபவாம் வித்ததாரா ஸ்ருஜந்தி கர்ஜந்தி சித்க்ரியாபிர்ஜ்வலதலனசிகோத்தாமசௌதாமினீக அவ்யாத்க்ரவ்யாத்வதூட்டி நயன ஜலபரைர்திக்ஷு நவ்யானநவ்யான் புஷ்யந்தி சிந்துபூரான் ரதச்சரணபதேர் நேமி காதம்பினீவஹா. உம்முடைய நேமியின் மூலமாகவும் அறத்தின் மூலமாகவும் எம்பெருமான் சுதர்சன சுவாமியே இந்த ஜீவகோட்டிகள் அனைத்திற்கும், இந்த தோத்திரங்களை சொல்லுபவர்கள் அனைத்திற்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீர் பாதுகாத்து அருள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறாராம். அதனால்தான் புஷ்யந்தி சிந்து பூரான் என்று சொல்லி
இவர்கள் மனசானது இந்த ஆபத்துக்களிலிருந்து விடுபட்டும் என்று நல்ல விதமாக காக்கட்டும் என்று சொல்கிறார். ஏன்னு கேட்டால் இந்த ஆபத்து என்பது நாம் என்னமோ ஆக்சிடென்ட்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. ஏழ்மை என்பதும் ஒரு விதமான ஆபத்து தான். அந்த ஏழ்மை இல்லாமல் இருக்கட்டும் என்பதுதான் இதனுடைய உள் அர்த்தமாக இருக்கிறது. ஆகையினால தரித்திரத்தை நீக்கி நல் செல்வத்தை அளிப்பீராக என்று பிரார்த்திக்கிறார். நாமும் இந்த தோத்திரத்தை பிரார்த்தித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.